ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. செவிகள் திறக்கட்டும், வார்த்தை வளம் பெற இதயம் திறக்கட்டும், பண்பு வலுப்பெறும், உண்மை உணர்வுகள் வாழ்வில் புலரட்டும், நிறைவாய் வாழ்ந்திடுவோம். ஆண்டவர் வார்த்தை வல்லமை தருவது அல்லேலூயா. ஆண்டவர் வார்த்தை வாழ்வு தருவது அல்லேலூயா. லூகாஸ் 2:25. எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறைப்பற்று கொண்டவர், இஸ்ராயலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். விலை உயர்ந்த எதுவும் வெளிப்படையாய் தெரிவதில்லை. தன்னைத்தானே விளம்பரப்படுத்திக் கொள்வதும் இல்லை. தங்கம் மண்ணுக்குள் தான் இருக்கிறது, முத்து கடலுக்குள் தான் இருக்கிறது. பதவி அடுத்தவருக்கு கடந்து செல்லும், சொத்து வாரிசுக்கு உரிமையாகும். நல்ல பெயர் என்றும் நிலைத்து நிற்கும். நல்லவர்கள் வெளிப்படையாய் புகழப்படாவிட்டாலும் அவர்களின் மதிப்பு என்றும் குறையாது. கடவுள் மனிதர்களை அழகாக மட்டும் படைக்கவில்லை, அழியாமைக்கும் தான் படைத்தார். மானுட பிறப்பு எனும் விலை மதிப்பற்ற வாழ்வை நல்ல மதிப்பீடுகளோடு வாழும்போது வாழ்ந்த வாழ்வும் வந்த ஆன்மாவும் நிறைவு அடையும். நாமும் வாழ்கிறோம், பலவற்றை செய்கிறோம், பாராட்டும் புகழும் பெறுகிறோம். ஆனாலும் நம்மை பற்றி 4 நல்ல மதிப்பீடுகளை பிறர் சொல்வதாயின் என்ன சொல்வார்கள்? எருசலேமில் சிமியோன் என்னும் முதியவர் இருந்தார். அவர் நேர்மையாளர், இறைப்பற்று கொண்டவர், கடவுளை எதிர்பார்த்திருந்தவர், தூய ஆவியை பெற்றிருந்தவர் என சொல்லப்படுகிறது. நாளை நம்மை பற்றி யார் என்ன சொல்வார்கள்? ஜெபம். இயேசுவே, நீர் தந்த வாழ்க்கைக்காக, மனித பிறப்பிற்காக நன்றி. நீர் கொடுத்திருக்கும் நல்ல மதிப்பீடுகளை வாழ்க்கைப்படுத்தி நல்லவர்களாக வாழ்ந்திட, நித்திய வாழ்வை அடைந்திட, ஒவ்வொரு நாளும் ஒளியில் வழிநடத்தப்பட என் கரம் பிடித்து வழி நடத்தும். ஆமென்.
எனக்காக பலியானீரே. வார்த்தை மனுவாகி பிறந்தவரே, மனிதனை மீட்கவே வந்தீரே. தந்தையின் திட்டத்தை செயலாற்றினீர், அழகையின் திட்டத்தை முறித்து விட்டீர். தந்தையின் திட்டத்தை செயலாற்றினீர், அழகையின் திட்டத்தை முறித்து விட்டீர். பாரம் நிறைந்த சிலுவைதனை, பாரம் நிறைந்த சிலுவைதனை விரும்பி ஏற்று சுமந்தீரே, விரும்பி ஏற்று சுமந்தீரே. வார்த்தை மனுவாகி பிறந்தவரே, மனிதனை மீட்கவே வந்தீரே. வார்த்தை மனுவாகி பிறந்தவரே, மனிதனை மீட்கவே வந்தீரே. தந்தையே, இவர்கள் என்னவென்று அறியாமல் செய்தனர் என்றுரைத்தீர். தந்தையே, இவர்கள் என்னவென்று அறியாமல் செய்தனர் என்றுரைத்தீர். தந்தையே, இவர்களை மன்னியும், தந்தையே, இவர்களை மன்னியும். மன்னிப்பின் மேன்மையை உணர்த்தினீரே, மன்னிப்பின் மேன்மையை உணர்த்தினீரே. வார்த்தை மனுவாகி பிறந்தவரே, மனிதனை மீட்கவே வந்தீரே. வார்த்தை மனுவாகி பிறந்தவரே, மனிதனை மீட்கவே வந்தீரே. தாகம் தாகம் என்றவரே, உம் தாகத்தை தியாகம் செய்தவரே. தாகம் தாகம் என்றவரே, உம் தாகத்தை தியாகம் செய்தவரே. தந்தையே, உம் கையில் என் ஆவியை, தந்தையே, உம் கையில் என் ஆவியை தருகின்றேன் என்று உயிர் விட்டீரே, தருகின்றேன் என்று உயிர் விட்டீரே. வார்த்தை மனுவாகி பிறந்தவரே, மனிதனை மீட்கவே வந்தீரே. வார்த்தை மனு
தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். வானகத் தந்தையே இறைவா, உம்மை போற்றுகிறோம். இயேசுவே ஆண்டவரே, உம்மை போற்றுகிறோம். தூய ஆவியானவரே, உம்மை போற்றுகிறோம். மூவொரு இறைவா, உம்மை போற்றுகிறோம். அருள் நிறை மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம்மை போற்றுகிறோம். எங்கள் வானகத் தந்தையே இறைவா, கடந்த இரவு முழுவதும் எங்களை காத்து கண்ணயரச் செய்த உமது அருள் அன்புக்காக நன்றி கூறுகிறோம். நீர் தந்த இந்த புதிய நாளுக்காக நன்றியோடு உம்மை போற்றுகிறோம். எங்கள் வாழ்வில் ஒரு நாளை கூட்டித் தந்தமைக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்கள் இயேசுவே ஆண்டவரே, காலைதோறும் உமது அருளன்பால் இரக்கத்தால் எங்களை நிரப்புவதற்காக நன்றி கூறுகின்றோம். இந்த நாளில் நீர் எங்கள் மீட்பராகவும் ஆண்டவராகவும் நல்ல ஆயனாகவும் இருந்தருளுமாறு உம்மை வேண்டுகிறோம். இயேசுவே, இன்று எங்களோடு தங்கும். எங்களை எமது விருப்பப்படியன்று உமது திருவுளப்படியே வழிநடத்தும். எங்கள் தொழிலை, முயற்சிகளை, உழைப்பை, படிப்பை, வேலைகளை ஆசீர்வதியும். தூய ஆவியானவரே, எங்கள் வழித்துணையாளரே, இன்று முழுவதும் எங்கள் ஞானமாய், ஆற்றலாய், சக்தியாய் இருந்தருளும். தீமைகளை வெல்ல இந்நாளில் எங்களுக்கு மன உறுதியை தாரும். எங்களை சந்திப்பவருக்கு அமைதியை, அன்பை, ஆறுதலை கொடுக்கும்படியாக எங்கள் உள்ளங்களையும் இல்லங்களையும் உமது தெய்வீக அமைதியால், அன்பால் நிரப்பியருளும். மூவொரு இறைவா, இந்த நாளையும் எங்களையும் எங்கள் எண்ணங்களையும் செயல்பாடுகளையும் பயணங்களையும் ஆசீர்வதியும். நாங்கள் சந்திக்கும் மனிதர்கள், எங்கள் குடும்பத்தார், உற்றார் உறவினர், எங்கள் நண்பர்கள் மற்றும் எல்லோருக்கும் துணையாயிருந்தருளும். மேலும் உடல் நலம் குன்றியோர், துயருறுவோர், கைவிடப்பட்டோர், தனிமையில் வாடுவோர், எளியோர், படிக்கும் மாணாக்கர்கள், ஆசிரிய பெருமக்கள், அரசு அலுவலர்கள், நாட்டு தலைவர்கள், விவசாயிகள், கடலில் பணிபுரிவோர், பிற தொழில் செய்வோர், துறவிகள், பங்கு தந்தையர், எங்கள் மறைமாவட்ட ஆயர், ஏனைய ஆயர்கள், திருத்தந்தை ஆகிய அனைவரையும் இக்காலை பொழுதில் உம் திருப்பாதம் ஒப்படைக்கின்றோம். அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்தியருளும். அம்மா மரியே, எங்கள் ஆண்டவரின் தாயே, உம் கருணை மிகு அருட்பார்வை எனும் அடைக்கல கோட்டைக்குள்ளே இன்று முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைத்து எந்த சூழ்நிலையிலும் உம்மையும் உம் திருமகன் இயேசுவையும் விட்டு பிரியாதபடி எங்களை பாதுகாத்து வழிநடத்தி அருளும். எங்கள் நல்ல தந்தையே, கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்ற தளராத உறுதியோடும் விசுவாசத்தோடும் எங்கள் அன்னையாம் மரியாளின் பரிந்துரையில் நம்பிக்கை வைத்து இந்த மன்றாட்டுக்களை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாகவும் தூய ஆவியானவர் வழியாகவும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். எங்கள் வானகத் தந்தையே, போற்றி போற்றி. எங்கள் ஆண்டவராகிய இயேசுவே, போற்றி போற்றி. தூய ஆவியானவரே, போற்றி போற்றி. மூவொரு இறைவா, போற்றி போற்றி என்று போற்றி மகிழும் எங்கள் இதயத்தை உமது தெய்வீக வல்லமையால் நிரப்பி இந்த நாள் முழுவதும் எங்களை பாதுகாத்து வழிநடத்தியருளும் எங்கள் நல்ல தந்தையே, ஆமென்.
உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் இவ்வுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில்